ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ஜானகி அம்மா மட்டுக்கும் சோபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என் புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேட்டுட்டு அவர் மனசும் சங்கடப்படாத அளவுக்கு அவர்கிட்ட கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு நினச்சேன். ஆனால் அவர் நம்ம மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அவர் நம்ம கிட்ட கேட்காமையே போயிட்டாரு. இது எந்த வகையில் நியாயம்? புவனேஸ்வரி இப்படியெல்லாம் என் பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கா. என்னால முடியல. சொந்த பந்தம் ஏகப்பட்ட பேர் இருந்தும், அவ இப்படி தன்னந்தனியா நிக்கணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. நான் போனா சரி வருமா? வராதா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மாயா வந்து நிக்கிறாங்க. மாயாவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சச்சோ! பெரியம்மா வந்து ரொம்பவே தர்ம சங்கடத்துல இருக்காங்க. அவங்களுக்கும் ஃபங்ஷன்ல வந்து கலந்துக்கணும்னு தான் ஆசை. ஆனா ரெகுராம மீறி எப்படி அவங்களால வர முடியும்? அவங்க கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறத விட, நான் சத்தமே போடாம இங்கேருந்து கிளம்பிட்டாலே போதும். அவங்க ஏதோ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. தனாவோட விஷயத்துல நான் இல்லாம எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. சீனு வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. மாயா சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தான். தனா யாரும் இல்லாம தன்னந்தனியாவா நிக்க முடியும்? தனா ரொம்பவே பாவம் தான். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. புவனேஸ்வரியும், நம்ப பசுபதியும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இத நம்ப சீனு வந்து கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் தன்னந்தனியா இருக்காங்க. இப்ப அவங்கள திருப்பி அடிச்சா கூட ஆள் இல்ல. அவங்கள போய் வம்பு இழுக்கலாங்கிற மாரி சொன்னோனே, இந்த விஷயம் வந்து கேட்டுறாங்க நம்ப சீனு. ஓ! இதுக்காக தான் மாயா அவங்களுக்கு ஆதரவா நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காளா? மாயா சொல்றது எப்போதுமே கரெக்ட்டா தான் இருக்கும். இப்ப மட்டும் இல்ல. மாயா கூட தான் நானும் வரப்போறேன். அவங்க தனியா வந்து நான் கண்டிப்பா விடமாட்டேன்னு சீனுவும் அதிரடியா வந்து முடிவு பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. புவனேஸ்வரி சொன்னத வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என் பொண்ணு தன்னந்தனியா நிக்கணுமா? இது நடக்க வாய்ப்பே இல்ல. மத்தவங்கலாம் என்ன வேணாலும் பேசட்டும். ஏன் என் புருஷன் என்ன கூட திட்டட்டும். கவல இல்ல. ஆனா என் பொண்ண தனியா கண்டிப்பா நிக்க விடமாட்டேன். நானும் அந்த ஃபங்ஷனுக்கு போக தான் போறேன். ஆனா ரகுராம் வந்து நிச்சயம் கோவப்படுவாரு. கோவப்பட்டா பட்டுட்டு போட்டும். அதுக்கப்புறம் புவனேஸ்வரி தான் காரணங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலாம். சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, அவரு நம்ம பேச்ச கேட்காம அவர் சொல்றது தான் நியாயம்னு நெனச்சிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன உண்மை தெரியும்? எதுவுமே தெரியாம அவர் மாட்டுக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் சம்மதம் வந்து நான் சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. ஜானகி நீ இப்ப ரகுராம் மாரி முடிவெடு. என் பொண்ணுக்காக நான் கிளம்ப தான் போறேன். யாரு தடுத்தும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து பேசுறாங்க. அண்ணே, நம்ப இந்த ஃபங்ஷனுக்கு வந்து போவோண்ணே. யாருமே வராத இடத்துல நம்ப போயி சிறப்பு விருந்தினரா நம்ம நிப்போம். அதுதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது அசிங்கத்த ஏற்படுத்தும். நம்ப எதுவும் பேச வேணாம். நம்பள பார்த்தாலே அவைங்க கடுப்பாயிடுவாய்ங்க. அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அவைங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாமா நம்ப போறது? அதனால தான் யோசிச்சேன். அப்படின்னு சொல்லும்போது, தனா நம்ப எல்லாரையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு காட்டிக் குடுத்தால்ல, கார்த்தி என்ன கூட்டிட்டு போனது உண்மதான் அப்படின்னு சொன்னோனே, உன்னையும் சரி, நம்ம கார்த்தியும் சரி, அவங்க அப்பா எவ்வளோ வேகமா வந்து அடிச்சான். இது எல்லாத்துக்கும் வந்து திருப்பி குடுக்கணும்னா, ரகுராம் முன்னாடி நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா, தனா முன்னாடி நம்ம போய் நின்னு செம்மையா வந்து கலாய்ப்போம், வம்பிழுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பார்வதி வந்து மகாலிங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, "அண்ணே, நீங்க ஏதோ ஒரு ரைஸ் மில் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அத கொஞ்சம் சுத்தி காட்டுறீங்களா?" "சரிம்மா, வா போலாம். அதுவும் அது பிரம்மாண்டமான ரைஸ் மில்லுமா" அப்படின்னு சொல்லும்போது, "இது இவ்வளோ ரூவாலாம் கிடையாது. அந்த ரேட்ட வந்து நான் அதிகமா சொல்லி தான் உனக்கு நான் குடுக்கப் போறேன். எனக்கும் கடன் எல்லாத்தையும் நான் அடைக்கப் போறேன்னு" சொல்லி மகாலிங்கம் வந்து மனசுலயே வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த ரைஸ் மில்ல வந்து சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. "அண்ணே, எல்லாம் கண்டிஷனா தானே இருக்கும் மில்லெல்லாம். வருமானம்லாம் எவ்வளோ வருது? இன்னொன்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இறங்குறோம்னா, இதுக்கு முன்னாடி அந்த மில்லு எதுக்காக வந்து விக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட லாபம் நஷ்ட கணக்கெல்லாம் வந்து தெரியணுங்கிற மாரி பார்வதி ஒரு வார்த்தை கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்ப மகாலிங்கத்துக்கு. "என்னடா அது? அது ஓடுமா ஓடாதான்னு எனக்கே தெரியாது. அது மாரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்காமயே வந்து இவங்க தலையில வந்து கட்டிறலாம்னு நெனச்சு யோசிச்சா, இவ என்னடா இந்த கேள்வி கேட்கிறா? முதல்ல அந்த மில்ல வந்து சுத்தி பார்ப்போமா, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிப்போம்ன்னு" சொல்லிட்டு மில்ல வந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல. பத்மாவும், பார்வதியும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. "இந்த மில்லு தாம்மா வந்து சொன்னேன். ஆனா இப்ப கம்மியா வேலை பார்க்குறாங்கன்னு நெனைக்காத. அவர் விக்க போறாருல்ல. அப்படி இருக்கும்போது, அவர் எதுக்கு அதிகமா வந்து சம்பளம் குடுக்கணும் தான், இப்ப குறைச்சலா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க." அந்த இடத்துல இவங்க அங்க இருக்கிற ஃபீல்டுல யாருகிட்டயும் எந்த விசாரணையும் பண்ணாம, அப்படியே ஒரு புக்க மட்டும் வாங்கி பார்த்து அப்படியே பார்க்குறாங்க. ஓகே. சரி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ப நடத்த ஆரம்பிச்சோம்னா,
சிவராமன் புத்திசாலித்தனமா நடத்தி லாபத்த வந்து பெருக்க ஆரம்பிச்சுருவாரு. என்னையும் இந்த விஷயத்துல பார்ட்னரா சேர்த்துக்கங்கிற மாரி நம்ம பத்மாவும், பார்வதியும் வந்து யோசிக்கிறாங்க. "அண்ணி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அண்ணி. முதல்ல வந்து இந்த விஷயத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம்ன்னு" சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம தனா வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாரி எல்லாத்தையும் வந்து தடபடலாம் வந்து செய்றாங்க. இதுவே நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்திருந்தா, எவ்வளோ பேர் இங்க வந்து வந்திருப்பாங்க. எவ்வளோ இந்த வீடு மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கும். ஆனா என்ன பண்றது? புவனேஸ்வரி ஒரு வகையில சொன்ன விஷயமும் உண்மதான். ஆனா என் மனசுக்கு கஷ்டமா இருக்குமா, என்னால தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நிச்சயம் பாரேன் எல்லாரும் இங்க வரதான் போறாங்க. அப்படிதான் என் உள் மனசுக்கு வந்து சொல்லுது. ஜானகி அம்மாட்ட ஃபோன்ல வந்து பேசினோம். அவங்க வர மாரியே தெரியல. ஆனா கண்டிப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாயா அம்மாட்டுக்கும் கேஷுவலா வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அந்த இடத்துல, "என்ன மாயா நீ வந்துட்ட? என்னடா வந்தவன ஏன் வந்தேன்னு கேட்ட ஆளு நீங்க தான்." "இல்ல மாயா, எனக்காக நீ வந்திருக்க எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன பண்றது? நிச்சயம் எல்லாரும் உன் மேல கோவப்படுவாங்க. சீனு மாமா இப்ப தான் உன்ன பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சீனுக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா இத வச்சு என்னோட அத்தைக்காரி ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிட்டா, அதனால தான் சீனுக்கிட்டயும் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டேங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீனு வந்து மாசா வந்து புல்லட்ல வந்து இறங்குறாப்புல. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். "சீனு நீ வந்துட்டியாப்பா? இத்தன நேரம் வந்து நாங்க நீ வருவியா மாட்டியான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். நீ வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொன்னோனே, மாயா சொன்ன விஷயம்லாம் நானும் யோசிச்சு பார்த்தேன். நீங்க எதுக்கு தன்னந்தனியா இருக்கணும்? எனக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் தோணியிருக்கு. பெரியவங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துறட்டும். அவங்க ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. நியாயம், தர்மத்த பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க மாட்டுக்கும் எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா, நம்ம வயசுல இருக்கிற எல்லாரும் வந்து ஒண்ணா தானே இருக்கணும். அதுக்காக தான் நானும் இங்க வந்துட்டேன்னு சீனு வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. "எப்படியோ மாமா நீங்களும் வந்துட்டீங்கல்ல. மாயா மட்டும் தன்னந்தனியா வந்தா, நிச்சயம் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா மாயா வந்து சத்தம் போடுவாங்க. நீங்களும் வந்ததுனால, நீங்க எதுவா இருந்தாலும் மாயாவ பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு மாயா வேற, நான் வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணு தான். நாங்க எப்போதும் ஒத்துமையா தான் இருப்போம். சீனு நீ இங்க வந்துட்டல்ல, ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 பேரும் வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபங்ஷனே வந்து களை கட்டப் போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சொந்த பந்தம்லாம் வந்து இப்ப யாரும் வரல. இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. சுத்தி இருக்கிற நம்ம தனாக்கு தெரிஞ்சவங்க, அதே மாரி கதிருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம தனாக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. தனா வந்து தனியா போய் வந்து பேசுறாங்க. இத வந்து மாயா வந்து நோட் பண்றாங்க. என்னது, தனா இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்தா, ஆனா ஃபோன் வந்தோனே தனியா போய் பேசுறாளே! என்னவா இருக்குங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து, "ஏம்மா மேட்சஸ்லாம் வந்து ஏகப்பட்டது வந்து இருக்கு. நீ ரெடியா இருக்கல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "சார் நான் எப்போதும் ரெடியா தான் சார் இருக்கேன். நிச்சயம் நான் ஜெயிச்சுருவேன் சார்" அப்படின்னு சொல்றாங்க. "உன்ன நம்பி தாம்மா வந்து எல்லாமே ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம். நீ ஜெயிச்சா தான் எனக்கு ரொம்பவே முக்கியமா, பார்த்துக்க. அது உன்னோட கனவு மட்டும் இல்ல, என்னோட கனவும் கூட" அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல, "சரி சார், உங்க நம்பிக்கைய நான் என்னைக்கும் காப்பாத்துவேன். எனக்காக யாருமே உதவி செய்யாதப்ப, நீங்க கூப்ட்டு வந்து எனக்கு குடுத்துருக்கீங்க சார் ஆப்பர்ச்சுனிட்டிய. அத நான் விட்டுற மாட்டேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேங்கிற" மாரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி